வெள்ளிக்கிழமை எப்படியுமே நம்ம தலைக்கு குளிப்போம். சரி ஞாயித்துக்கிழமை வெளியே போகிறனால அந்த முட்டை தேய்ச்சி குளிக்க முடியாதுன்ட்டு இன்றைக்கி தேய்ச்சி குளிச்சுருவோன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் நான் செய்வேன். இந்த மாதிரி தான் தேய்ச்சி குளிப்பேன். எனது கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முடி நல்லா புசு புசுன்னு இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முடி. அதுக்காக தான் நம்ம முடியை நம்ம தானே பாதுகாத்துக்கணும். என்ன தான் ஸ்மெல்லு வந்தாலும் நம்ம முடியை நம்ம தானே கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஊருட்டோன்னு சமையலுக்கு வேலைக்கு வந்துட்டேன். சாம்பாரும் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு பொரியல் தான். பருப்பு ஊற வச்சுட்டு அப்புறம் தக்காளியெல்லாம் சீவி போட்டுட்டு ஒரு பூண்டு கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூளெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அந்த விசில் வரும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் வரும் பார்த்திங்களா, அது வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்குவேன். போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விடணும். ஏன்னா இந்த பருப்பு கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால தான் அது பாட்டுக்கு விசில் வந்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு கூழு கிண்டி வச்சிடலான்னு கூழும் கிண்டி வச்சிட்டேன். காயெல்லாம் கட் பண்ணிடுவோம். காயெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா ஈஸின்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து சாம்பாரெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் காய் வேக விட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்குன்ட்டு சாம்பார் காயும் போட்டு பொரியலும் கையோடு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். பொரியல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான். வெங்காயம் கடுகு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு கட் பண்ணதை வச்சு போட்டுட்டு அப்புறம் மசாலா தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூள் இல்லைனா சாம்பார் தூள், நீங்கள் சில்லி பவுடர் இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. இங்கே வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. காலைல டிஃபன் நேற்று தான் மாவு ஆட்டினனால காலைல டிஃபன் தான் தோசை ஊற்றிக்கலான்னு மாவை கரைச்சி வச்சிட்டேன். நேற்று தான் நான் ஆட்டினேன். அதனால தான் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்கு கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு சாம்பார் ரெடி. இங்கிட்டு வந்து காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. அவர் வந்து கொஞ்சம் வேலைக்கு போகிற சீக்கிரம் போனாலும் அவருக்கு முதல்ல தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவாருன்னு அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். என்னோடய சிங்கு சின்னதாக இருக்கனால பாத்திரம் நான் கம்மியாக இருந்தாலும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னு விலைக்கழுவி எடுத்துகிட்டு தம்பிக்கு தோசை ஊட்ட போயிட்டேன். டிவியை பார்த்துட்டே தான் தோசை சாப்பிடுவேன். நம்ம செல்லை கொடுக்குறத விட டிவியை பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிவி பார்த்து இந்த டோரா புஜ்ஜி பார்த்துட்டு தான் அவன் நிறையா வார்த்தையும் பேச ஆரம்பித்தான். அப்படியே நானும் கூழு குடிச்சிட்டு அவனுக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் தம்பியும் நீ குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான்.